ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்குமே ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபியோட வந்திருக்கேங்க. ரொம்ப ஹெல்த்தியா, ஆரோக்கியமா இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அப்படியே வாயில போட்டதும் அப்படி கரைஞ்சு போயிடுங்க. அந்த மாரி ஒரு ரெசிபி குழந்தைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்கள கூட நீங்க சாப்பிட வச்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்ட இந்த மாரி தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாரி காய் துருவல்ல நல்லா திருவி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்ல இப்படி கூட செய்ய முடியுமா? நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பீட்ரூட் இந்த அளவுக்கு நல்லா நைஸா துருவி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸா இருக்கணும். அப்பதான் ரொம்ப நல்லா டேஸ்ட் குடுக்கும். இப்போ இது இருக்கட்டும். ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்ல மாவு அளக்க போறோமோ, அதே கப்ல தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த கப்ல தான் மாவு எடுக்க போறேன். இப்போ 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மலா கடைகள்ல கிடைக்கக்கூடிய பச்சரிசி மாவை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா மாவு வெந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ இன்னொரு கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் துருவின பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பீட்ரூட்டில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பீட்ரூட் இதில் வெந்துடும். அதே மாதிரி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் 1/2 கப் அளவுக்கு இருந்துச்சு. தேங்காய் 1 கப் அளவுக்கு இருந்துச்சு. 2ம் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காயில் உள்ள ஈரம், பீட்ரூட்ல ஈரத்தினாலே இந்த நாட்டு சர்க்கரை நல்லா இலகி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா இலகி வந்ததுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்க இது கூட வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதையும் ஆற வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான ஃபுல் க்ரீம் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கான பால் இருந்தால் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பால் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் பால் பவுடர் சேர்க்க போகிறேங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்க்குறேன். இது சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இனிப்புக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா திக்காக ரொம்ப நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த பால் பவுடர்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது அப்படியே கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். மாவு பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா எல்லாம் ஒன்று சேர இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு கொழுக்கட்டைக்கு எவ்வளோ மாவு வேணுமோ, எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டிக்கோங்க. நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு நம்ம பீட்ரூட் பூரணத்தை அதுக்குள்ளே வச்சுக்கலாம். எவ்வளோ பூரணம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இது நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப திக்கான மாவாக இல்லாமல் மெலிசாக இருக்கும். சாப்பிடும்போது அப்படியே வாயிலே கரைஞ்சி போகும். அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தட்டினீங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பாலில் உள்ள இனிப்பெல்லாம் இந்த மாவில் நல்லா ஏறும். அதனால் நல்லா மெலிசாக தட்டிட்டு நீங்கள் இதை சீல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை பண்ணுறோம்ல அதே மாதிரி தான். நீங்கள் உருண்டையாகவும் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஃப்ளாட்டாகவும் தட்டி இந்த மாதிரி டிசைனும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ பால் நல்லா சுண்டி நல்லா திக்காக இருக்குது. பாருங்கள் ரொம்ப நல்லா திக்காக இருக்குது. நம்ம பால் பவுடர்லாம் சேர்த்துனாலும் நல்லா திக்காக இருக்குது. சைடில் உள்ள ஆடையெல்லாம் அப்படியே நல்லா எடுத்து விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு க்ரீமியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க கொழுக்கட்டைகளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே நமக்கு மாவு நல்லா வெந்திருக்கு. பூரணமாக நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து அந்த பால் நல்லா இது கூட நல்லா ஊறணும். அதனால தான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதுமானது. இப்போ இது கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் கலந்து விடுங்க. ரொம்ப கலந்து விட்டுறாதீங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் இருக்கட்டும். பாருங்கள் 10 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இது நீங்கள் சில்லுன்னு சர்வ் பண்ணலாம், சூடாகவும் சர்வ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வாயில் கரையும். குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. திடீர்னு சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப பாராட்டுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.